இன்று இரவு நம்முடைய புனிதமான மேடையில் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தின் தலைப்பு நீதி என் பக்கம். நீதி என் பக்கம் என்னும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைதி அமைதி, பேசாதீங்கம்மா. தாய்க்குளமே பேசாதீங்க. நீதி என் பக்கம் என்னும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இனியதோர் நலநரத்தில் ஸ்ரீமத் ராமானுஜம் தெய்வ தேத்திரமாய் விளங்கக்கூடிய இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருதியே, இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருதியே நம்முடைய கலை வாய்ந்த ஊர் ஐப்பேடு கிராமத்தில் வாழ்ந்து வருகின்ற கர்ணம், மணியம், நாட்டாண்மை, விருதனம், ஊராட்சி மன்ற தலைவர், உப தலைவர், வார்டு நம்பர், கவுன்சிலர், இளைஞர் மன்றம், மகளிர் மன்றம், கிராம பொதுமக்கள், தர்ம கத்தாக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகத்தை பாராட்டி நம்முடைய கிராம பணமாக ரூபாய் 501 கொடுத்திருக்கின்றார். அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இன்று இரவு நம்முடைய ஐப்பேடு கிராமத்தில் எதற்காக நாடகம் நடக்கின்றது? நம்முடைய மண்ணில் பிறந்து கருநாள் ஒரு திருநாள் காரியம் என்பர்கள். நம்முடைய ஐப்பேடு கிராமத்தில் மண்ணில் பிறந்து சிறும் சிறப்போடு வாழ்ந்து பேர் புகழோடு வாழ்ந்து நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா தனபால் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், சொர்க்க பதவி போக வேண்டும், மோட்ச பதவி போக வேண்டும் என்று எங்கள் இந்த இனியதோர் நலநலத்தில் உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் இன்னும் பேர குழந்தைகள் அனைவரும் கண்விழிக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த இனியதோர் நலநலத்தில் இன்னும் காலம் சென்ற ஐயா பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தனபால் ஐயா ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த இனியதோர் நலநலத்தில் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 501 கொடுத்திருக்கின்றார். அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இன்னும் எங்கள் நாடக அமைப்பாளர் சீட்டுக்கு உள்ள இன்னும் எங்கள் நாடக அமைப்பாளர் ஆரணி பழைய பேருந்துடையும் எங்கள் நாடக ஏஜென்ட் வி சிவா அம்மு. வி சிவா அம்மு ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு அக்னியை சாட்சியாக வைத்து திருமணம் என்று ஒன்று நடந்து இல்லற வாழ்க்கையில் கட்டுப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கின்றார் நம்முடைய தாய். எதற்காக பெற்றிருக்கின்றார்? தனக்கென்று ஒரு மகன் தேவை, தனக்கென்று ஒரு வாரிசு தேவை, தன் இறந்த பிறகு கொள்ளி போடுவதற்கு ஒரு பிள்ளை தேவை என நம்மை பெற்றிருக்கின்றார். நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி உலகத்தில் பல சாதனைகள் படைக்க வேண்டும், அவன் அப்படி வாழ்கின்றானே, நாம் எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மனிதனுக்கு தன்னம்பிக்கை தேவை. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை ஒருவருக்கு இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக நிலைநாட்டி வாழ்ந்து காட்டலாம். நம்முடைய மனித வாழ்வில் உண்மை பிறந்தான் வாழ்ந்தான் என்பதை விட ஒரு மனிதன் மண்ணில் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் மண்ணுக்கு பெருமை. அப்படி நம்முடைய மண்ணுக்கு பெருமை தேடி வைத்த பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்னும் காலம் சென்ற ஐயா தனபால் ஐயா அவர்களுக்காக ஒரு பாடல். அப்பா நீ இல்லையா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்த உன்னை போத செய்யணும் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் விழிக்கேன், எங்கு போய் தேடுவேன் அப்பா பட்ட கடனை நான் அடைக்க? இந்த உலகத்துல எத்தனை கோடி இருந்தாலும், எத்தனை பொன்பொருள் இருந்தாலும், எத்தனை படைபலம் இருந்தாலும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நிகர் யாரும் இல்லையே அப்பா. அப்பா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்த உன்னை போத செய்யணும் பார்ப்பதற்கா? அப்பா நீ இல்லனா ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்தே உன்னை
புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ முன்முகத்தில் நான் விழிக்கேன் எங்கு போய் தேடிவேனப்பா பட்டக்காரன நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த வனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த வனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த வனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகாலம் சிரித்தேன் நான் கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகாலம் சிரித்தேன் கண்ணாங்கி வேட்டியில என் கண்ணீரத்தான் தொடச்சேன் கண்டாங்கி வேட்டியிலே என் கண்ணீரத்தான் தொடைத்தேன் கடத்தி மூத்தி நிற்கிறப்போ என்னப்பா நினைச்சேன் கலங்கிடுமோ பிள்ளை மனோ சாவ கூட மறைச்சேன் கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன அப்பா நினைச்சேன் கலங்கிடுவோம் பிள்ளை மனோ சாவ கூட மறைச்சேன் கடத்தி மூத்தி நிற்கிறப்போ என்னப்பா நினைச்சேன் கலங்கிடுவோம் பிள்ளை மனோ சாவ கூட மறைச்சேன் திருநீர் பூசின கை திருநீராயானதோ திருநீர் பூசின கை திருநீராயானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ என்ன போல பாவியாரும் இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்கோ குடம்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பொறைகளே சொல்லி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவியாரும் இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்கோ குடம்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல கதத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விடட்டும் கதத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விடட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அப்பான்னு தாழட்டும் அப்பா இல்லா கடவுள் கூட அப்பானே தாழட்டும்